மேடம். எஸ் மேம். குட் ஈவினிங் ஸோ மேடம். எல்லாருமே வந்து கலந்துக்கங்க. கண்டிப்பா. ம், ம். எஸ். இன்னைக்கு எஸ் மேம். யாருமே ரொம்ப ஜாயின் பண்ணல. ம். 21 மிட்நைட் 12 மணில இருந்து நெக்ஸ்ட் டே சண்டே நைட் 12 மணி வரைக்கும் கண்டினியூ ம். ஆகுது. ஆமா. இது வந்து வேற லிங்க் போடுவாங்க மேம். இதே லிங்க் கிடையாது. ஷேர் பண்ணியிருக்காங்க. லிங்க் வந்து ஆல்ரெடி ஓகே, எல்லா ஓகே. வாட்ஸ்அப் குரூப்லயும் ஷேர் நீங்க பண்ணியிருக்காங்க மேம். அப்புறமா ஷேர் பண்ணுங்க. அத நான் பின் பண்ணிடுறேன். சோ தட் யாரும் தேடாம ஈஸியா வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். எஸ் மேம், எஸ் மேம். தேங்க்யூ. மெடிடேஷன் டே யாருமே மிஸ் பண்ணிடாம கம்பல்சரி எல்லாருமே குரூப் மெடிடேஷன்ல ஜாயின் பண்ணணும் மாஸ்டர்ஸ். தேங்க்யூ மேம். அண்ட் ராஜேஸ்வரி மேடம், நீங்க அந்த கேன்சர் இன்ஸ்டிடியூட் அங்கெல்லாம் போறீங்க இல்லையா? அங்க எல்லாமே அவங்களுக்கு சொல்லுங்க. கொஞ்ச எஸ் மேம். நேரமாச்சு இந்த லைவ்ல ஜாயின் பண்ண சொல்லுங்க. அண்ட் வந்து இந்த மாரி புதுசா வந்து மாஸ்டர்ஸ் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க ஜாயின் பண்ணும்போது, அந்த ப்ரோகிராமோட எனர்ஜி சிஸ்டம் வந்து இன்னும் வந்து அதிகமாகும். ஸோ எஸ் மேம். ஓகே. பிகினர்ஸ் புது புது ஆட்கள் வந்து ஜாயின் பண்ணணும். நம்ம இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் பண்றதே புது புது மாஸ்டர்ஸ் ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணணும். அது ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். எஸ் மேம். அதுக்கப்புறமா நாம அண்ட் ரெகுலரா பண்றவங்க அண்ட் ஷேரிங் இது எல்லாமே ஷேரிங். இப்போ எப்போ வந்து ஒருத்தர் வந்து ஷேர் பண்றாங்களோ அந்த பவர். இப்போ நீங்க ஷேர் பண்றீங்க, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்றீங்க அப்படின்னா அந்த ஷேரிங்கால அந்த எனர்ஜி ரிலீஸ் ஆகிறது இல்லையா, அந்த குரூப் சிஸ்டம்ல அந்த எனர்ஜி ரிலீஸ் ஆயிட்டு அது வந்து மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ உங்க ஷேரிங் மூலமா ஒருத்தருக்கு ஒரு ஹெல்ப் நடக்குதுன்னா அங்க அவங்களுக்கும் முன்னேற்றம், உங்களுக்கும் முன்னேற்றம். ஸோ எஸ் மேம். ஷேரிங் வந்து ஹையஸ்ட் வே ஆஃப் டெவலப்மெண்ட், செல்ஃப் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். அதுதான் எல்லாருமே ஷேர் பண்ணணும். நிறைய பேர் வந்து ஆஹ், நிறைய நடக்கும் ஆனா ஷேர் பண்ண மாட்டாங்க. அதுதான் தப்பு. அங்கதான் அவங்க வந்து வளராம அங்க வந்து தடையா நிக்கிறது அதுக்கு தான். ஸோ ஷேரிங் இஸ் த வெரி 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 பெஸ்ட் திங் அண்ட் இம்பார்ட்டன்ட் திங். அது கட்டாயமா எல்லாருமே ஷேர் பண்ணணும். நமக்கு மெடிடேஷனால ஒரு பெனிஃபிட் வந்திருக்குன்னா அது கட்டாயமா ஷேர் பண்ணணும். அண்ட் எஸ் வந்து மேம். ஆஹ் இந்த ஷேரிங் பண்ணும்போது நீங்க டிஸ்கவர் பண்றீங்க, எனக்கு வந்து நடந்த விஷயம் இது. ஆனா நான் சொல்லும்போது அது இன்னும் அருமையா புரியும், இன்னும் பூரணமா புரியும். நமக்கு ஏதோ வந்திருக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அது அவ்வளவுதான் அப்படின்னு ஒரு 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 அளவுக்கு தான் நமக்கு அது புரிதல் இருந்திருக்கும். ஸோ எப்ப நீங்க ஷேர் பண்றீங்களோ உங்க எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு வந்து 100% புரியும். அதுவும் இருக்கு. எஸ் மேம். So நீங்க ஸோ புதுசா ஜாயின் பண்ண எல்லாருக்குமே இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஜாயின் பண்ணாலும் ஓகே, இல்லைனாலும் ஓகே. அது மட்டும் பர்சனலா எடுத்துக்க வேண்டாம். நம்ம இன்ஃபார்ம் பண்ணணும், அவ்வளவுதான். ஓகேங்க மேம். நாளைக்கு ஆஃப்டர்நூன் போவேன் நானு. ஸோ ம். மார்னிங் ஸ்கூலுக்கு ஆஃப்டர்நூன் போவேன். ஆ. கம்பல்சரி நானு அவங்க நம்பர் வாங்கி அவங்களுக்கு இந்த லிங்க்கும் ஷேர் பண்றேன் மேம். ஆமா. ஷேர் பண்ணுங்க. ஏன்னா பேஷண்ட்ஸ்ன்னும் போது அவங்களுக்கு பாவம் நைட்லயும் தூக்கம் வராது. இந்த மாரி ப்ரோகிராம்ல அவங்க ஜாயின் பண்ணாங்கன்னா நல்லா தூங்குவாங்க. எஸ் மேம். ஸோ அவங்களுக்கெல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். தேங்க்யூ, தேங்க்யூ. தேங்க்யூ, தேங்க்யூ மேம். நல்லா இந்த மாரி எல்லாம் நீங்க ஜாயின் பண்ணி பிஎம்சில எல்லாம் பண்றீங்க அப்படின்னா ரொம்ப ஹாப்பி. உங்களுடைய நம்ம சர்வீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா ஸ்டாப் பண்ணக்கூடாது. ஸோ அதை வந்து இன்க்ரீஸ் தான் பண்ணணும். எஸ், அதுதான் மேம். எஸ். தேங்க்யூ, தேங்க்யூ ஆல் மேம். தி பெஸ்ட், ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ மேம். எஸ் மாஸ்டர்ஸ். ஷர்மிளா லீவ் ஆயிட்டு திரும்ப வந்திருக்கீங்க. தீபலட்சுமி மேம் சொல்லுங்க. அன்மியூட் பண்ணிக்கோங்க. வணக்கம் மேம். வர வணக்கம். சண்டே வந்து நடத்துறாங்க. நம்ம முரளி சார் எல்லாருமே சேர்ந்து நடத்துறாங்க. ஆ. அதுல எக்ஸ்பீரியன்ஸ் ஷேரிங்லாம் சொல்லியிருக்கிறாங்க. அதுல ஓ. சொல்றேன் மாஸ்டர். ம். உண்மையவே பிஎம்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தையுமே நம்ம மத்தவங்களுக்கு சொல்லணும். அது ம். ஏதோ என்ன தெரிஞ்சாலும் அத சொல்லணும். இதுக்கு முன்னாடி வந்து எனக்கு தான் தெரிஞ்சிருக்குன்னு எல்லார்ட்ட சொல்றோம். அந்த மாதிரி நெனச்சிட்டு இருந்தது கூட, இது ஏன் நம்ம அடுத்தவங்களுக்கு சொல்லணும்? நம்மளே மறைச்சு வச்சுக்கணும் அப்படின்னு இருக்கிற விஷயம் கூட. ஈவன் ஏதாவது ஒண்ணு தெரிஞ்சா கூட இத நம்ம சொல்லிக் குடுக்கட்டா அப்படின்ற மைண்ட் செட்டே
சத்தியமா பிஎம்சிக்கு வந்த பிறகுதான் வந்தது. அது வரைக்கும் ஏதோ நான் மட்டுமே இதை தெரிஞ்சுக்கிட்டு நானே அதை பண்ணி என் 4 பேர்ட்ட அப்ளாஸ் வாங்கணும்னு அந்த மென்டாலிட்டி தான் இருக்கும். அந்த ஸ்டூடெண்ட் மென்டாலிட்டி, அந்த ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிற அந்த மென்டாலிட்டி, அது எப்ப அந்த இந்த பிஎம்சிக்கு கிவிங் அப்படின்றது பிஎஸ்எஸ்எம் தான் டீச் பண்றது. கிவிங் அது உண்மையாவே அடுத்தவங்களுக்கு நமக்கு தெரிஞ்சது சொல்லிடணும். அது அடுத்தவங்க அதே மாதிரி பண்றப்போ ஒரு சந்தோஷம் வந்து இங்க வந்து அது வந்து நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுப்போம். அந்த குழந்தை பண்றப்போ சந்தோஷம் வரும். அது என்னைக்கு பிஎம்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அடுத்தவங்களுக்கு அத சொல்லி கொடுத்து அவங்க மூலியமா அது நம்ம பாக்குறப்போ நிஜமாவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாஸ்டர். அது வந்து நான் இங்க இந்த பிஎம்சில தான் நான் என்ன வந்து அனலைஸ் பண்ணிக்கிறதுக்கு இத்தனை பேரு எவ்வளவு விஷயங்கள் சொல்லி கொடுக்குறாங்க அப்படிங்கிறப்போ நான் தெரிஞ்சுக்கிட்ட எல்லாத்தையுமே சொல்லி கொடுக்கணும். அது எனக்குள்ள இருக்கிறது வேஸ்ட். 10 பேருக்கு தெரிஞ்சாதான் அது நான் கத்துக்கிட்டதுக்கு உண்டான பிரயோஜனம் அப்படின்ற விஷயத்தையும் தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் மாஸ்டர். அதுக்காக உங்க எல்லாருக்குமே நன்றி சொல்லணும். எல்லா மாஸ்டர்ஸ்க்குமே நான் நன்றி சொல்லணும். நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கிருக்கோம் அப்படின்னா அவங்க வந்து அந்த அளவுக்கு ஓப்பனா வந்து சொன்னதுனாலதான். ஈவன் நம்ம வேணி மேம் கூட அவங்க டெக்னிக்கலா கூட எத்தனை சொல்லி கொடுக்குறாங்க, என்ன கேட்டாலும் சொல்லி கொடுப்பாங்க. எனி டைம் அதெல்லாம் வெளியில வேற எங்கேயுமே கிடைக்காது. ஒரு ஃப்ரெண்டுகிட்ட கேட்டாலும் சரி, என் பொண்ணுகிட்ட கேட்டாலும் உனக்கு வேற வேலை இல்ல, எப்ப பார்த்தாலும் ஒண்ணுன்னா கேக்குற அப்படி சொல்லுவாங்க. வீட்ல எல்லாம் எதிர்பார்க்க முடியாது இதெல்லாம். ஆமா, ஆமா. நம்ம மேம் நம்ம மாஸ்டர்ஸ்ட்ட கேட்டோம்னா எத்தனை தடவை கேட்டாலும் சலிக்காம சந்தோஷமா சொல்லி கொடுப்பாங்க. ஆனா அதெல்லாம் இங்க வந்துதான் மாஸ்டர்ஸ் எங்க எல்லாரையும் பார்த்துதான் அந்த மென்டாலிட்டி அவ்வளவு ஈஸியா வராது. எனக்கெல்லாம் வந்திருக்கு அப்படின்னா அது ஆச்சரியம் தான். அதனால அத நான் இங்க எல்லார்கிட்டயும் பதிவு பண்ணிக்கிறேன். நாங்கெல்லாம் பண்றது ரொம்ப ரொம்ப நம்ம ரொம்ப சிறுசு அப்படின்னு பிஎம்சிக்கு வந்த பிறகுதான் தெரியுது. நான் எவ்வளவு சாதாரணமா இருக்கிறேன் அப்படிங்கிறதே இங்க வந்த பிறகுதான் தெரியுது. எவ்வளவு பெரிய மனசு, எவ்வளவு பெரிய மாஸ்டர்ஸ் எத்தனை பேர் இருக்கிறாங்க அப்படின்னு. அதுக்காக நான் பத்ரிஜிக்கு வாழ்நாள் ஃபுல்லா இந்த வாழ்நாள்ல எத்தனை ஜென்மத்துக்கும் நான் நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கணும். என்ன எனக்கு ஒவ்வொரு நிலையிலையும் அவர் எனக்கு உணர்த்திக்கிட்டே இருக்கிறாரு. நான் எந்த நிலையில இருக்கிறேன், எந்த நிலையில இருக்கேன். எனக்கு வந்து பிராக்டிக்கல் லைஃப்ல தான் எனக்கு வந்து இந்த சேஞ்சஸ், எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே என்னோட பிராக்டிக்கல் லைஃப்ல தான் எனக்கு தெரியுது. நானா இப்படி இருக்கிறேன் அப்படின்னு எனக்கே சந்தோஷமா இருக்கு. எனக்கு தெரிஞ்சது நான் சொல்லணும். எனக்கு தெரிஞ்சது ஒரு பாட்டா இருந்தாலுமே அதை பாடணும்னா இது வந்து சும்மா ஷோ காட்டுறாங்க அந்த மாதிரி நினைப்பாங்களோ, இல்ல நல்லா பாடாட்டா ஏதோ நினைப்பாங்களோ அப்படிலாம் இல்ல. அதையுமே மோட்டிவேட் பண்ணிட்டு ஆனந்த பிரம்மா கிளாஸஸ்ல பாட சொல்லி அதையும் அது எவ்வளவு கேவலமா இருந்தாலும் அதையும் அப்ரிசியேட் பண்ணி அடுத்த தடவை இதோட நல்லா பண்ணுங்க அப்படிங்கிறப்போ ரொம்ப நல்ல மாஸ்டர். எனக்கு பிஎம்சிக்கும் பத்ரிஜிக்கும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அந்த இது தீராது. நான் நன்றி சொன்னா அது பத்தவே பத்தாது. அது வந்து நான் இந்த செயல்ல அவர் சொன்னதை செய்யணும், அவர் மாதிரி இருக்கணும். அதுதான் நான் அவருக்கு செலுத்துற நன்றி கடனா நினைக்கிறேன் மாஸ்டர். தேங்க்யூ தேங்க்யூ. இது வந்து என்னன்னா ஆன்ம குடும்பம். நம்ம குடும்பம் அப்படின்னும் போது நம்ம ரத்த சொந்தங்கள் விட இந்த ஆன்ம சொந்தங்கள் வந்து ரொம்ப வந்து ஒரு டீப், தெரிஞ்சாலும் தெரியலனாலும் நம்ம வந்து ஆத்மார்த்தமா பேசிக்கும் போது எவ்வளவோ ஓப்பன் ஆகுறோம். இங்க ஈகோ கிடையாது, பெரியவங்க சின்னவங்க கிடையாது, சீனியர் ஜூனியர் எதுவும் கிடையாது, அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கிடையாது. எப்போ ஒரு ரிலேஷன்ஷிப்ல எக்ஸ்பெக்டேஷன் கிடையாதோ அப்போ வந்து அந்த ட்ரூத் வந்து நம்ம பேச முடியும். அங்க எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இப்போ ஃபேமிலி அப்படின்னும் போது நம்ம ஒரு லிமிடேஷன்ஸ்ல, ஒரு ஹஸ்பண்ட் கிட்ட ஒரு லிமிட்ல தான் பேசணும், ஒரு மாமியார் கிட்ட ஒரு லிமிட் இருக்கும், மாமனார் கிட்ட, ஒரு குழந்தைங்க கிட்ட அந்த லிமிட் வந்து நம்ம தாண்ட முடியாது. அந்த லிமிடேஷன்ஸ்ல இருக்கும்போது நேச்சுரலாவே நம்ம வந்து நம்ம நம்ம ஃபுல் ஓப்பனா இருக்க மாட்டோம். ஸோ இந்த ஆன்ம சம்பந்தங்கள்ல பாத்தீங்கன்னா, இந்த உறவுகள் இந்த பிஎஸ்எஸ்எம்ல பாத்தீங்கன்னா இங்க எந்த எக்ஸ்பெக்டேஷன் கிடையாது. பெரியவங்க சின்னவங்க எதுவும் கிடையாது. நமக்கு எந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத அந்த ஒரு டைம்ல பாத்தீங்கன்னா அந்த சேவை அப்படின்ற இடத்துல நம்ம வந்து நிக்கிறோம். அந்த இப்போ வந்து நீ இதுதான் பண்ணி ஆகணும், நீ இப்படிதான் இருக்கணும், அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வைக்கும் போது லிமிடேஷன்ஸ்ல நம்மளால வந்து கம்ப்ளீட்டா டெடிகேஷனா இருக்க முடியாது. எப்போ இந்த லிமிடேஷன்ஸ் தாண்டி நம்ம ஒரு ஆன்ம நிலையில எல்லாரையுமே பார்க்க ஆரம்பிக்கிறோமோ அப்ப வந்து எவ்வளோ பெரிய கஷ்டமானாலும் அந்த சேவை நான் இது பண்றேன் அப்படின்னு வந்து இப்ப நம்ம மாஸ்டர்ஸ் பாக்குறீங்க,
இப்ப ராஜஸ்ரீ மேடம் எல்லாம் ஒர்க் பண்றாங்க. ஒர்க் பண்ணிட்டு கூட அவங்க நைட்ல வந்து பேக் அண்ட் சப்போர்ட் பிஎம்சில பேக் அண்ட் சப்போர்ட் பண்றாங்கன்னா, அது வந்து லேசுல விஷயம் கிடையாது. இப்ப நம்ம வீட்ல ஏதாவது செய்யணும்னா, நமக்கு வந்து இன்னும் திரும்ப வேலையா நம்ம ரெஸ்ட் எடுத்தா போதும் அப்படின்னு நினைக்கிறோம். பட் ஆனா இங்க வந்து இங்க அந்த அன்எக்ஸ்பெக்டேஷன்ஸால நம்ம செய்ய 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 எனர்ஜி கூடுது. எனர்ஜி கூடுது. இன்னும் செய்ய தோணுது. எவ்ளோ வொர்க் இருந்தாலும் நம்ம இந்த வொர்க் பண்ணும்போது, நல்ல கூடுதலா ஹெல்தியா, எனர்ஜியா, நம்ம ஒரு ஆத்மார்த்தமா, நம்ம ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனோட நம்மளால இருக்க முடியுது. அதுதான் நமக்கு இந்த பிஎஸ்எஸ்எம் அப்படின்றது. சொல்லணும்னா கம்ப்ளீட் ஃப்ரீடம். ஒரு ஒரு ஆன்மா வந்து எப்படி ஃபுல் ஃப்ரீடத்தோட, எப்படி ஒரு கம்ப்ளீட் அவேர்னஸோட, எனர்ஜிஸோட அந்த விஸ்டம வந்து எடுக்க முடியும்னா, அது கம்ப்ளீட்டா பிஎஸ்எஸ்எம் சொசைட்டி மட்டும் தான். வேற நீங்க எந்த ஒரு சொசைட்டில போனாலும், அங்க ஏதோ ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும். ஒரு அ ஏதோ ஒரு கட்டளைகள் உங்கள வந்து அப்படி புடிச்சு வச்ச மாரி இருக்கும். இங்க அப்படி கிடையாது. கம்ப்ளீட் ஃப்ரீடம். இந்த ஃப்ரீடம் தான் நமக்கு பத்ரிஜி குடுத்த ஒரு விஷயம். அதே நேரத்துல நம்ம இந்த ஃப்ரீடம் கம்ப்ளீட்டா யுட்டிலைஸ் பண்ணும்போது, நம்ம வந்து எப்பவுமே ஒரு தவறான விஷயங்கள் யாருக்கும் போய் சேரக்கூடாது. அங்க மட்டும் நம்ம வந்து கேர்ஃபுல்லா இருக்கணும். நம்ம மூலியமா ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக் நடந்துட்டாலும், அது வந்து இப்போ நமக்கு அங்க ப்ராப்ளம் வருது ஓகே. பட் ஆனா நம்ம மூலமா இன்னொருத்தருக்கு ப்ராப்ளம் வரக்கூடாது. அந்த இடத்துல மட்டும் நம்ம அவேர்னஸா இருந்தா போதும். நம்ம இந்த ஃப்ரீடத்த ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணணும். ஸோ இது நான் தான் மாஸ்டர் அப்படின்றதால நம்ம என்ன வேணா பண்ணலாம்னு கிடையாது. அங்க சரியான அந்த கொள்கைகள் 18 பிரின்சிபல்ஸ் கரெக்ட்டா நம்ம வந்து பார்த்துக்கிட்டோம். அந்த 18 பிரின்சிபல்ஸ நம்ம எவ்ரிடே ஃபாலோ பண்றோமா? அதுல இருக்கிறதெல்லாம் கரெக்ட்டா இருக்கான்னு செக் பண்ணாலே அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. வேற எதுவும் தேவையில்ல. நம்மள நாம செல்ஃப் செக் எவ்ரிடே 18 பிரின்சிபல்ஸ் கரெக்ட்டா இருக்கா? எங்க நான் சரியா இல்ல அப்படின்னு 18 பிரின்சிபல்ஸ் செக் பண்ணாலே செல்ஃப் செக் தான். எஸ் அது மாஸ்டர். பண்ணாலே கூட போதும் நம்ம. ஸோ புதுசா வந்தவங்களுக்கு நம்ம 41 டேஸ் வந்து சஜெஸ்ட் பண்ணணும். ஸோ 41 டேஸ் வந்து சின்சியரா 1 ஹவர் உட்காரணும் அப்படின்றது கம்பல்சரி சஜெஸ்ட் பண்ணணும். அது முடிச்சுட்டு அவங்க நெக்ஸ்ட் 41 டேஸ் பண்ணும்போது, அப்போ நம்ம இந்த 18 பிரின்சிபல்ஸ் பாருங்க. ஒவ்வொரு டாபிக்கா வந்து படிங்க. ஒவ்வொன்னா கேளுங்க. அப்போ வந்து நம்ம சொல்லலாம். ஃபர்ஸ்ட் 41 டேஸ்லயே இத பாருங்க. ஸ்பிரிச்சுவல் ரியாலிட்டி பார்த்தா போதும். ஃபர்ஸ்ட் 41 டேஸ்க்கு. வேற எந்த ஒரு விஷயமும் அவங்க பார்த்தாலும், அது வந்து மைண்ட் வந்து ஃபுல்லா ரிசீவ் பண்ணாது. ஏன்னா, இங்க வந்து குப்பை இருக்கு. அந்த குப்பை கிளீன் ஆகணும். ஃபர்ஸ்ட்டு 41 டேஸ்ல ஸ்பிரிச்சுவல் ரியாலிட்டி மட்டும் பார்த்துட்டு, அந்த குப்பைய கிளீன் பண்றது தான் ப்ராசஸ். 41 டேஸ்ல குப்பை கிளீன் ஆச்சுன்னா, அப்போ நம்ம ஒவ்வொரு டாபிக்ஸா நம்ம அவங்களுக்கு குடுத்து பார்க்க சொன்னோம். அப்படின்னா, அது ஃபுல்லா ரிசீவிங் இருக்கும். அதுக்கு முன்னாடி பார்த்தாலும், அது ஒண்ணுமே புரியாது. எதுவுமே மண்டையில ஏறாது. ஃபுல்லா இங்க அழுக்கு இருக்கு. அது அது கிளீன் ஆகணும் ஃபர்ஸ்ட். அந்த அழுக்கு கிளீன் ஆனாதான் கண்ணுக்கு சத்தியம் தெரியும். அந்த ரிசீவிங் சோல் வந்து ஆக்டிவேட் ஆகும்போது தான் ட்ரூத் எல்லாமே ரிசீவிங் இருக்கும். அது வரைக்கும் ட்ரூத் ரிசீவிங் இருக்காது. நீங்க என்னதான் அவங்களுக்கு குடுத்து என்னதான் பண்ணாலும் 41 டேஸ் முடியாம ஒண்ணுத்தையும் புரியாது. ரேர் கேசஸ் இருக்கலாம். ஒரு சில கேசஸ் வந்து நம்ம ப்ரீவியஸ் இன்கார்னேஷன்ல அவங்க வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாரி நல்ல முன் பிறவிகள்ல நிறைய சாதிச்சவங்க இப்ப இந்த பிறவியில வந்து நல்லா வந்து எடுத்துக்க முடியும். எஸ் ஜீவிதா பேசுங்க. வீடியோல வாங்க. மேம் குட் ஈவினிங் மேம். குட் ஈவினிங். நான் இன்னைக்கு வீடியோல வர முடியாதுங்க மேம். ஓகே ஓகே. மேம் இந்த மெடிடேஷன் மட்டும் வந்து நம்மளுக்கு போதுமானதா இருக்குங்களா மேம்? எக்ஸசைஸும் நம்ம வந்து கண்டிப்பா பண்ணணுங்களா? எக்ஸசைஸா? எக்ஸசைஸ் ஒரு நாளைக்கு இவ்வளோ கொஞ்ச நேரமா நம்ம எக்ஸசைஸ் பண்ணணும். கட்டாயமா பண்ணணும். ஏன்னா எக்ஸசைஸ் வந்து பிசிக்கல் பாடிக்கு. நம்ம தியானம் வந்து ஆன்மாக்காக பண்றோம். ஆன்மாக்கு தியானம் பண்ணா போதும். வேற எதுவும் தேவையில்லை. உணவு எதுவுமே வந்து ஆன்மா கேட்காது. எக்ஸசைஸ் அப்படின்றது நம்ம ஆஃப்டர் 35 பிளஸ் கம்பல்சரி ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி, ஏதோ ஒரு எக்ஸசைஸ், ஏதோ ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம செஞ்சாகணும். ஏன்னா
உடல் வந்து அந்த கம்ப்ளீட் மூமெண்ட்ஸ் நம்ம குடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் பெஸ்ட் எக்ஸர்சைஸ் என்னன்னா சூரிய நமஸ்காரம். நீங்க சூரிய நமஸ்காரம் பண்ணும்போது தலையிலேருந்து கால் வரைக்கும் கம்ப்ளீட் ஸ்ட்ரெச்சிங் ஆயிடும். சரி சரிங்க மேம். அந்த சூரிய நமஸ்காரம் பண்ணாலே கூட ஃபுல் ஸ்ட்ரெச்சிங் அந்த மாதிரி சின்ன சின்னதா நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா பாடி வந்து ஹெல்தியா இருக்கணும்னா எக்ஸசைஸ் மஸ்ட்டுங்க. ஓகேங்களா? நம்ம சரி. வீட்ல எல்லா வேலைகள் செய்றோம், எல்லாம் பண்றோம். ஆனா முன்காலத்துல இருக்கிற மாதிரி நம்ம வந்து நம்ம கர்ப்பப்பைக்கு வந்து லேடீஸ்க்கு கர்ப்பப்பைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு எக்ஸசைஸ் என்னன்னா அம்மிக்கல் அம்மி அரைக்கிறது, மாவாட்டுறது, அந்த ரெண்டு கல்லுல வந்து பண்ணுவாங்க இல்லையா? அந்த சரி. 2 கல்லுல மாவு ஆட்டுறது, அம்மி அரைக்கிறது, இதுதான் கர்ப்பப்பைக்கு ரொம்ப பெரிய எக்ஸர்சைஸ். அதெல்லாம் யூஸ் பண்ற வரைக்கும் நம்ம உலகத்துல வந்து யாருக்குமே பிரெக்னன்சி இஷ்யூஸோ கர்ப்பப்பை இஷ்யூஸோ வந்ததே கிடையாது. நம்ம எப்போ எல்லாமே கம்ப்ளீட்டா இந்த மிக்சிக்கு இதுக்கு எல்லாமே ஷிஃப்ட் ஆனோமோ அப்பல இருந்து தான் எல்லாருக்குமே கர்ப்பப்பை ப்ராப்ளம்ஸ். ஸோ நம்ம அது கஷ்டம்னு நினைக்கிறோம். பட் ஆனா அந்த மாவு அரைக்கிறதுப்போ இங்க வந்து ஒரு மூமெண்ட்ஸ் கொடுக்கும். நம்ம கீழே உட்கார்ந்து நம்ம அந்த அரைக்கிறோம் இல்லையா? அந்த மூமெண்ட்ஸ் வந்து கர்ப்பப்பைக்கு நல்ல ஒரு எக்ஸசைஸ் அது. சரி சரிங்க மேம். அது ரொம்ப வந்து ஹெல்தி. இப்போ நீங்க நிறைய யோகா சென்டர்ஸ் எல்லாம் போனீங்கன்னா அங்க வந்து மாவு அரைக்கிற அந்த ஒரு கல்லை வச்சு சும்மாவே ஆட்ட சொல்லி ஒரு 10 மினிட்ஸ் ஆட்ட சொல்லுவாங்க லேடிஸ. அது ஒரு எக்ஸசைஸாவே வச்சிருக்காங்க நிறைய யோகா சென்டர்ல. சரி சரிங்க மேம். பிகாஸ் அந்த ஒரு மூமெண்ட் வந்து கர்ப்பப்பைக்கு நல்ல எக்ஸசைஸ் அது. மேம் இப்ப ஏதாவது டிசீஸ் இருந்தா கூட நம்ம யோகா அது மூலமா கியூர் ஆகுங்களா? அது வந்து ப்ராப்பரான நம்ம ஒரு மாஸ்டர் அந்த யோகா ட்ரெய்னர் கிட்ட நம்ம சரியான ஒரு ட்ரைனிங் வந்து நம்மளோட இஷ்யூ சொல்லி கரெக்ட் ட்ரைனிங் எடுக்கும்போது கட்டாயமா அது வந்து பலிக்குது. நம்ம த்ரூ இன்டர்நெட்டோ நம்ம போன்ல பார்த்தோ செய்யறதால நமக்கு வந்து 100% பலன் வருமான்னு தெரியாது. ப்ராப்பர் ட்ரெய்னர் கிட்ட நம்ம வந்து நம்ம பாடி நிலை வந்து சொல்லும் போதுதான் அவங்க கரெக்டா கைடன்ஸ் கொடுப்பாங்க. சரி சரிங்க மேம். மேம் எனக்கு தியானம் பண்ணும்போதுங்க மேம் நிறைய அந்த சவுண்ட்ஸ் வந்து அதான் முணுமுணுப்பு கேக்குது, கிளியரா கேட்கல, முணுமுணுப்பு கேட்கும். அப்புறம் திடீர்னு பாத்தீங்கன்னா அந்த தண்ணி தண்ணி என்னன்னா இந்த அடிக்கிற பைப் இருக்குங்களே மேம், இந்த பழைய காலத்துலாம் அங்கங்க வச்சிருப்பாங்கல்ல ஸ்ட்ரீட்ல, பம்ப் செட்டா? பம்ப் செட்டு. அதுல வந்து நின்னுட்டு எங்க அம்மாவும் இருக்கிறாங்க. தண்ணி வந்து இது நல்ல தண்ணியான்றாங்க. அம்மா நல்ல தண்ணி தான் அப்படின்னு சொல்லிட்டு குடிக்கிறேன் நானு. கையில வச்சு இப்படி நம்ம குடிப்போம் இல்லைங்க, அதுவே வந்து சொம்புல குடிக்கிற மாதிரி கடகடான்னு குடிக்கிறேன். அதுக்கு இந்த மாதிரி தியானத்துல எனக்கு ஒரு இது நடந்தது. எல்லாமே வந்து தியானத்துல நடக்கிறது எல்லாமே ஏதோ ஒரு ரீசன் இருக்கும். இல்லைனாலும் உங்க மைண்ட்ல ஸ்கேட்டர்டா அங்கங்க ஒரு விஷன்ஸ் எல்லாம் இருக்கிறது எல்லாமே அது வந்து கம்ப்ளீட் ஆகுது. அதுக்கு வந்து அர்த்தம் இருந்தாலும் இல்லைன்னாலும் எந்த ஒரு பிரச்சனை கிடையாது. தியானத்துல ஏதோ தெரியுது, அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், அதை சீரியஸா எடுத்துக்க வேண்டாம், அவ்வளவுதான். புரியுதா? புரிஞ்சது. அப்படி புரியலன்னா மைண்ட்ல ஏதோ ஒரு ஸ்டோரேஜ் ரிலீஸ் ஆச்சு, அவ்வளவுதான். இப்போ அவங்க அனிருத் சார் வந்து போன இதுல அவங்க சொல்லியிருப்பாங்க, அந்த பாபாவோட இது சொல்லும்போது நம்ம தண்ணில வந்து எவ்வளவு எனர்ஜி இருக்கு நம்ம பாடியில அப்படின்றது, தியானம் மூலமா நம்ம எவ்வளவு எனர்ஜி பெறோன்றது கூட தண்ணில நம்மளுக்கு தெரியும். எனக்கு சில டைம் பாத்தீங்கன்னா டம்ளர்ல தண்ணி நிரம்பும்ல, அந்த மாதிரி நாங்க வந்து காட்சியா எனக்கு தெரியும். காட்சியான்றதை விட உணர்வா, காட்சியான எந்த அளவுக்கு பார்த்தேன் எனக்கு தெரியல, அந்த உணர்வா எனர்ஜி ஃபில் அப் ஆகிறது உங்களுக்கு தண்ணி மூலமா இன்டிமேட் ஆகுது. கரெக்டா? நிறைய நிறைய வந்து இந்த தண்ணி சத்தம் தான் எனக்கு அதிகமா தியானத்துல வந்துட்டே இருக்கும்.
ம், ம், ம். அவரு அந்த ஒரு இதுல சொல்லியிருப்பாரு. அதே போல சில நேரம் பாத்தீங்கன்னா, சொம்புல தண்ணி நெறஞ்சு வழியிற மாரி இருக்கும். சில ம், ம். நேரத்துல பார்த்தா, அந்த ஃபால்ஸு கீழ நம்ம இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் என்னன்னா, நீங்க நெறைய எனர்ஜி நல்லா ரிசீவ் பண்றீங்க அப்படின்றது தான் இதுக்கும். அப்படி ம். உங்களுக்கு புரியலன்னா, இதோட அர்த்தம் எனக்கு புரியணும் அப்படின்னு நெனச்சுக்கிட்டீங்கன்னா, அது புரிய வரும். ஓ! சரி, சரிங்க மேம். அதுவும் நம்ம தியானத்திலே கொஸ்டின் போட்டு கேட்டுக்கலாம். ஆமா. நீங்க இப்ப இதெல்லாம் சொல்றீங்க இல்லையா? இப்போ நடந்த ம். எல்லா விஷயத்துக்கும் கூட, நீங்க வந்து எதெல்லாம் உங்களுக்கு வந்து இன்னும் நல்லா தெளிவா புரியணும்னா, எனக்கு வந்து இதெல்லாம் இன்னும் தெளிவா புரியணும். எனக்கு ம். புரிய வைங்க அப்படின்னு நெக்ஸ்ட் சிட்டிங் உட்காரும்போது கூட நீங்க நெனச்சுக்கலாம். சரி, சரிங்க மேம். மேம் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க வந்து இந்த வசியம் அப்படியெல்லாம் சொல்றாங்க. அது ம். எல்லாமே வந்து உண்மையா இருக்குங்களா? இப்படி யாராவது ஒருத்தவங்களுக்கு வசியம் அதுல பண்றாங்க. எல்லாமே இருக்கு. ஆனா, ம். இங்க வந்து ரிசீவிங் கெப்பாசிட்டி. ஒருத்தங்க வந்து பண்றாங்க அப்படின்னும்போது, ஆ அந்த எ எதுத்தவங்க வந்து எந்த ஒரு பவர்ஸ் இல்லாம ரொம்ப வீக்கா ம், ம். அவங்க பண்றாங்க அப்படின்றது நம்பிட்டாங்கன்னா, இங்க கம்ப்ளீட்டா ரிசீவ் ஆயிடும். ஓ! யார் என்ன பண்ணாலும் ஐ ஆம் சேஃப். எனக்கு எதுவும் அண்டாது அப்படின்ற உங்க நம்பிக்கை, யார் என்ன பண்ணாலும் உங்களுக்கு வராது. ம். இல்லைங்க மேம். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தங்க என்னன்னா, அவங்க பொண்ணுக்கு வந்து அவங்க மாமியார் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு சொன்னாங்க என்ட்ட. ம். அதனால தான் எங்க பொண்ணு எங்ககிட்ட யார்ட்டயும் பேசுறதில்ல. ஏன்னா அவங்க இப்போ யார்கிட்டயும் அவங்க அம்மா வீட்டு சைடே சுத்தமா டச் இல்ல. ஏன்னா அவங்க மாமியார் இந்த மாரி பண்ணி வச்சுட்டாங்க. அந்த மாரிலாம் உண்மையா இருக்குங்களா? அது சொல்ல முடியாதுப்பா. அவங்கவங்க மைண்ட் செட். இங்க என்னன்னா, ம். வார்த்தைகளால ஒருத்தர வந்து நல்லவங்களாகவும், கெட்டவங்களாகவும் எப்படி வேணா மாத்த முடியும். ம், ஸோ ம். இந்த மாதிரி அந்த ஒரு வார்த்தைகளால ஒரு கண்ட்ரோல் கொண்டு வந்து அவங்கள மாத்தியிருக்கலாம். ஸோ அது நீங்க வசியம் அப்படின்னு கூட நீங்க சொல்றீங்க. அது ம்ஹ்ம். எப்படி வேணா எடுத்துக்கலாம். அங்க வித்தவுட் கர்மா. கர்மா இல்லாம எந்த ஒரு இதுவும் நடக்காது. இப்போ அது வசியமாவே இருக்கட்டும். ம், ம். வசியமாவே இருந்தாலும், ஒரு பொண்ணு ஒரு பேரண்ட்ஸோட, ஃபேமிலியோட பேசல அப்படின்னும்போது, அங்க ஏதோ ஒரு கர்மா இருக்கு 2 பேர்கிட்டயும். கர்மா இல்லாம எந்த ஒரு சிச்சுவேஷன் ஃபார்ம் ஆகாது. ஓகேங்களா? ம். வசியமே பண்ணா கூட அவங்க கர்மானால தான் இது நடக்கும்ன்றீங்க. ஆமா. இருக்கும். கர்மா இருக்கும்போது தான் எதுவும் ஆனாலும் நடக்குது. எதுவுமே ம். வித்தவுட் எனி ஆ நமக்கு எந்த கர்மா இல்லாம எதுவும் நடக்காது. ம்ஹ்ம். சரி, சரிங்க மேம். ஸோ, இப்ப நம்மளே வந்து ஃபேமிலில வந்து நல்லா இருப்போம். சடனா ஹஸ்பண்டோட ஒரு ப்ராப்ளம் வரும். ம், சடனா ம். குழந்தைங்களோட ப்ராப்ளம் வரும். எல்லாமே வந்து கர்மாஸ் தான். அதுக்கு ம், யாரோ என்னவோ பண்ணிட்டாங்க அப்படின்னு வந்து நம்ம வந்து சும்மா ஒப்புக்கு சொல்லிக்கிறோம். பட் ஆனா எவ்ரிதிங் இஸ் கர்மா. ம். சரி, சரிங்க மேம். மேம் ஓகே. என்ன இன்னொருத்தவங்க கூட இந்த ம், காது சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம் இருக்கு. ம், அந்த மாரி கூட நம்மளுக்கு தியானம் மூலமா கிளியர் ஆகுமா? எதுவா இருந்தாலும் இப்ப நம்ம தியானம் பார்த்தோம்னா, சர்வ ரோக நிவாரணி அப்படின்னு சொல்றோம். ம், இப்போ எந்த ஒரு இதா இருந்தாலும் இப்ப காது சம்பந்தப்பட்ட சவுண்ட் கேக்குதா அப்படின்றாங்க. இப்போ ம். இதெல்லாம் கூட நம்ம வந்து தியானத்திலேயே கியூர் ஆகும். எல்லாமே கியூர் ஆகும். இப்ப வந்து ஒரு ம், ப்ராப்ளம் வந்திருக்குன்னா, அதுவும் கர்மானுசாரம் தான் வருது. ஓகேங்களா? ம், ம், இப்ப வந்து ஒரு காதுல வந்து ப்ராப்ளம் இருக்கு. ஏதோ தேவையில்லாதது கேக்குது. தேவை இருக்கிறது கேட்கல. இது எல்லாமே என்னன்னா, அவங்க ஏதோ செஞ்ச பாவம் தான். ம், ம், இப்ப தியானத்துல சரி ஆகணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு இந்த ஒரு அ ப்ராப்ளம்க்கு என்ன காரணம் அப்படின்றது தியானத்துல தெரிய வரும். ம். இப்ப அத அந்த கேட்டுட்டு உட்காரணுங்களா மேம்? என்ன காரணம் இல்ல அப்படின்னு? ஆக்சுவலி நீங்க உட்கார்ந்தாலே போதும். நெறைய ம், வந்து 80% கர்மா வந்து தியான சக்தியாலேயே போயிடும். அண்ட் 20% வந்து நீங்க வந்து அனுபவிக்கணும். அந்த அனுபவிக்கும்போது, நான் ம், யாருக்கோ ஏதோ செஞ்சிருக்கேன். ஏதோ ஒரு பாவத்த செஞ்சிருக்கேன். அந்த பாவத்தால தான் இந்த ஒரு அ விஷயம் என்ன வந்து தாக்குது. இந்த மாரி காது ம், ப்ராப்ளம் வந்திருக்கு. அந்த உணர்வு இருக்கு இல்லையா? ஸோ ம், எப்போ ம், நீங்க அந்த உணர்வு உணர்றீங்களோ, இனிமே காதுக்கு சம்பந்தப்பட்ட ஆ
அவங்களுக்கே புரியும். அந்த உணர்வு வரும்போது, நான் வந்து தேவையில்லாதது கேட்டுட்டு, தேவையில்லாத விஷயங்கள் மத்தவங்க மைண்ட்ல ஏத்திருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன். ஸோ ம், ம், ம். இதுதான் அவங்களுக்கு பாடம் அதுலன்னு வச்சுக்கோங்க. அந்த பாடம் அவங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா, இனிமே வந்து தேவையில்லாதது கேட்க மாட்டாங்க. தேவையில்லாதது மத்தவங்க காதுல போட மாட்டாங்க. ஸோ ஓ! இதுதான் பாடம். ம், இந்த ம், ம், பாடம் ம். வந்துருச்சு அப்டின்னா 100% கர்மா வந்து கம்ப்ளீட் ஆயிடும். அப்டின்னா, அந்த கர்மாவுலருந்து ரிலீஸ் ஆயிடுறீங்க. ஸோ எப்போ கர்மாவுலருந்து ரிலீஸ் ஆகுறீங்களோ, அந்த ம், காது ம். பிரச்சனை அப்டின்றது மாயமா மறைஞ்சிரும். ஓ, நம்ம இது இன்னொருத்தங்களுக்கு வந்து இந்த மாரி செய்றதுனால, ம். அது நம்மளுக்கு அதோட வந்திருக்கும். பாடங்கள். நீங்க ம், செஞ்ச ம், தப்ப உணர்ந்து, நம்ம ம், என்ன செய்யக்கூடாது, நம்ம எப்படி இருக்கணுன்ற அந்த பாடம் நீங்க உணர்ந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. ம், அதுக்குரிய அதுக்கு சம்பந்தப்பட்ட அந்த நோய் வந்து கம்ப்ளீட்டா டிசால்வ் ஆயிடும். ம்ஹ்ம். அதுக்குன்னு ஒரு நம்ம பண்ணிட்டே இருந்தோம்னா, அது என்ன நம்ம ஆமா. பண்ணியிருக்கோம்ன்றது நம்மளுக்கு தெரிய வருங்களா மேம்? ஸோ 80% கர்மா ம், வந்து உங்களுக்கு தியான சக்திய கிளியர் பண்ணிடும். ம், ஒரு ம், 20% தான் நீங்க வந்து உங்களோட வொர்க் பண்ண வேண்டியது இருக்கும். ம். ஸோ இப்போ எல்லா ப்ராப்ளம்ஸுமே அப்படிதான். இப்போ ம், ஒரு சிலருக்கு வந்து கேன்சர் கிளியர் ஆச்சு அப்படின்னா, அந்த கேன்சர் வரத்துக்கு காரணம் புரிஞ்சு, அந்த ம், தவற அவங்க திருத்திக்கிட்டாங்கன்னா, அந்த கேன்சர் போயிடும். இங்க வந்து பெரிய தியானத்துல வந்து தியான சக்திக்கு வந்து நீங்க பெரிய கிரானிக் டிசீஸு, சின்ன டிசீஸு, அந்த டிசீஸ், இந்த டிசீஸ் எல்லாமே அ வேறுபாடுகள் கிடையாது. ம், தியான ம், சக்திக்கு என்ன தெரியும்னா, அது உங்களுக்கு கர்மாவ கழிக்கிறது தெரியும். ம், அப்புறமா அந்த சக்தியால நீங்க உங்க தப்ப உணர்ந்து திருந்துவீங்க. இதுதான் தியானத்துக்கு தெரியும். அது கேன்சர் பெரிய கேன்சர் ஆனாலும் சரி, சின்ன ஜலதோஷம் ஆனாலும் சரி, இங்க அந்த மாற்றம் அப்படின்றது தான் அந்த தியானம் குடுக்குது உங்களுக்கு. ம், ம். ஸோ நம்ம பிசிக்கலா வந்து கேன்சர் பெரிய நோய். ஜலதோஷம்னா சின்ன நோய். நமக்கு அந்த டிஃபரன்ஷியேஷன் இருக்கு. ஆனா, தியான சக்திக்கு எல்லாமே சமம் தான். ம். சரி, சரிங்க மேம். பெரிய நோய், சின்ன நோய் அப்படின்ற டிஃபரன்ஷியேஷன் ஹியூமன் மேடு. ம். ஸ்பிரிச்சுவலா தியான சக்திக்கு எல்லாமே ஒண்ணுதான். நீங்க கேன்சர் இருந்தாலும், டியூமர் இருந்தாலும், தலைவலி இருந்தாலும், ஜலதோஷம் இருந்தாலும், வீசிங் இருந்தாலும், எல்லாத்தையும் ஒரே மாதிரி தான் அது குணப்படுத்தும். ம், ம். ஒரே மாரி தான் அந்த சக்திய வந்து குடுத்து, உங்கள உணர வச்சு, அந்த தவறுலேருந்து வெளிய கொண்டு வரும். ம், ம். சரி, சரிங்க மேம். அவ்வளதான். ஸோ, அதனால பெரிய நோய் சரியாயிடுச்சு, தியானம் கிரேட். சின்ன நோய் சரியாச்சு, அது பரவால்ல அப்படின்னு கிடையாது. எல்லாமே ஒண்ணுதான் தியானத்துக்கு. ம், ம். இப்ப சில பேர் இந்த சர்விக்கல் அந்த மாரி எல்லாம் இஷ்யூ இருக்கு. இப்போ அது கூட நம்ம தியானத்திலேயே வந்து ரிலீஃப் ஆமா. ஆகுங்களா? எல்லாமேப்பா. இங்க ம், வந்து ம். என்னன்னா, நேம்ஸ் ஒவ்வொரு பெயர்கள் எல்லாமே நமக்கு தான். ம், ம். உடல் உறுப்புகளுக்கும், சக்திக்கும், அந்த ஆற்றலுக்கும் எந்த பெயரும் தேவையில்ல. நீங்க உட்கார்றீங்க, தியானம் செய்றீங்க, அதோட வேலை அது செய்யுது. அங்க ம். கர்மா வந்து கழிஞ்சிருச்சுன்னா, அந்த நோய் வந்து 0 ஆயிடுது. சரி, சரிங்க மேம். அங்க நீங்க உணர்ந்து கர்மாவுலேருந்து இப்ப கர்மா அப்படின்னும்போது, அது பாவமா வருது. பாவம் நோயா மாறுது. ம், ம். நீங்க செஞ்ச பாவ புண்ணியங்கள் தான் உங்களோட வாழ்க்கை. ஸோ புண்ணியம் அப்படின்றது நீங்க வந்து ஒரு நல்ல ஒரு கொண்டாட்டமா, சந்தோஷமா அனுபவிக்கிறீங்க. பாவம் அப்படின்றது நோயாகவும், மன பிரச்சனையாகவும், ஃபேமிலி பிரச்சனைகளாகவும் நீங்க வந்து அ அத ஃபேஸ் பண்றீங்க. ஸோ இப்ப ம், இது ம். எல்லாமே வந்து அந்த தியான சக்திகள் நீங்க உள்வாங்க வாங்க, இப்போ இந்த இந்த பிரச்சனைக்கு காரணம் இது. இந்த பிரச்சனைக்கு காரணம் இது அப்படின்னு தெளிவா உங்களுக்கு ஞானத்த குடுக்குது தியானம். அந்த ம், ம், ம். ஞானத்தால நீங்க உங்கள கரெக்ஷன் பண்ணிக்க முடியுது. ம். சரி, சரிங்க மேம். ஆனா ம். அது எவ்ளோ நம்ம 20%ன்றத நம்ம அத அனுபவிச்சு தான் கழிக்கணும். அந்த மாரி. ஏன்னா நீங்க அனுபவிக்கும் ம். போது தான் அந்த ஒரு ஆ பாவத்துக்கு ம், ம். பிராயச்சித்தம் ஆகுது. சரி, சரிங்க மேம். ஒரு பாவம்னா அதுக்கு பரிகாரம், பிராயச்சித்தம் இதெல்லாம் இருக்கு. நீங்க அத அனுபவிக்கும் போது தான் அது வந்து உங்களுக்கு புரியுது. இப்ப வந்து ஆ
ஒரு 4 போடு போடுறீங்க. மத்தவங்கள அடிக்கும்போது அந்த வலி நமக்கு தெரியாது. அந்த ம், 4 ம், போடு நம்ம வாங்கும்போது தானே அதுல என்ன எவ்ளோ வலி, எவ்ளோ ம், ஒரு ம், துன்பம் இருக்கு, துக்கம் இருக்குன்றது நமக்கு புரியுது. ம். கண்டிப்பா, கண்டிப்பாங்க சோ மேம். செல்ஃபா அது புரியும்போது தான் அந்த தவறுலேருந்து நீங்க வெளிய வருவீங்க. அந்த செல்ஃபா புரியலன்னா நீங்க அதுலேருந்து வரவே மாட்டீங்க. அங்க பாடம் வந்து கம்ப்ளீட் ஆகாது. ம், ம். சரி, சரிங்க மேம். ஓகேங்க மேம். ஓகேப்பா. தேங்க் யூ. தேங்க்யூங்க மேம். மேம் என்னோட அனுபவம் ஒண்ணு ஷேர் பண்ணிக்கிறேன். எஸ், எஸ். ஷூர். ம். பண்ணுங்க. ஒரு ஒரு நாள் வந்து இந்த மார்னிங் டைம்ல நான் ஒரு 6:00 அரவுண்ட் 6:30 அந்த டைம் இருக்குங்க மேம். அப்போ தியானம் பண்ணும்போது வந்து எனக்கு கிருஷ்ணர்னா ரொம்ப பிடிக்கும். ம். கிருஷ்ணருடைய எல்லாமே நான் வந்து ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிக்கும். அன்னைக்கு என்னன்னா அவரு கோவிலுக்கு போயிருக்கேன். கிருஷ்ணருடைய டெம்பிள் எங்கேயோ விசிட் பண்ணியிருக்கேன் தெரில. தியானம் பண்ணும்போது எனக்கு நான் அங்க இருக்கிறேன். சின்ன குட்டி கிருஷ்ணரா வந்து என் கூட ஒளிஞ்சு விளையாடிட்டு இருந்தாரு. நானும் அவரை கண்டுபிடிக்கிறதுக்கு அங்க இங்க போறேன். நான் இங்க இருக்கிறேன் அப்படின்ட்டு என் கூட கொஞ்சம் விளையாடிட்டு இருந்தாரு. ஆனா அவரோட ஃபேஸ என்னால கிளியரா அங்க பார்க்கவே முடியல. அது எனக்கு ரொம்ப ஈகரா இருந்தது. அவரோட ம். ஃபேஸ பார்க்கணும் அப்படின்ட்டு. ம். ஆனா ம். கடைசி வரை அந்த தியானத்துல அவர் ஃபேஸ் மட்டும் எனக்கு அவர் அந்த காஸ்டியூம் நீல கலர் எல்லாமே எனக்கு நல்லா தெரிஞ்சது. ஆனா அவர் ஃபேஸ் மட்டும் எனக்கு கிளியரா தெரியல. ம். அது ம். ஒண்ணு இருந்தது. பெல் சவுண்ட் நல்லா கிளியரா கேட்டுட்டே இருக்குங்க மேம். அந்த தியானம் முழுக்க அந்த சவுண்ட் எனக்கு நல்லா கிளியரா கேட்டது. நல்ல ம். ஒரு அனுபவமா இருந்தது. நான் அவரையும் ஃபுல்லா பார்த்திருந்தேன்னா இன்னும் திருப்தியா இருந்திருக்கும். அவ்வளவுதாங்க மேம். அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நம்ம வந்து ம், தியானத்துல ஹையர் ஃப்ரீக்வென்சிஸ்க்கு ஷிஃப்ட் ஆகுறோம். ஸோ அந்த ஹையர் ஃப்ரீக்வென்சிஸ் ஷிஃப்ட் ஆகும்போது, அங்க கடவுள்மார்கள வந்து நம்ம ஃபேஸ் டு ஃபேஸ் ம், பார்க்க ம். முடியும். அவங்களோட ஓ, ஃப்ரீக்வென்சி, அவங்களோட டைமென்ஷன் சொல்லுவாங்க. அந்த டைமென்ஷன்ஸ்க்கு நம்ம தியானத்துல ரீச் ஆகும்போது, அந்த டைமென்ஷன்ஸ்ல இருக்கிற கடவுள்கள வந்து நம்ம பார்க்க முடியும். நீங்க அப்படி பார்த்தது தான் அந்த கிருஷ்ணரோட ம்ஹ்ம். டைமென்ஷன்க்கு நீங்க டிராவல் பண்ணியிருக்கீங்க, தியானத்துல. ஓ, சரி, சரிங்க மேம். அது டிராவல் பண்ணி அங்க போனதால, அ நீங்க அவங்களோட டைமென்ஷன்க்கு மேட்ச் ஆனதால கிருஷ்ணர் வந்து உங்களோட விளையாடி இருக்காரு. அது எவ்வளோ ஒரு ஆமா. கிரேட் ஃபேஸ் தெரியலன்னு போய் நீங்க வந்து கவலைப்படுறீங்க. கிருஷ்ணரோட விளையாடி இருக்கீங்க. அது முக்கியமா? ஃபேஸ் ஆ. முக்கியமா உங்களுக்கு? கண்டிப்பாங்க மேம். அது ரொம்ப எனக்கு திரும்பவும் அது போல இருக்குமா அப்படின்ட்டு நான் இன்னொரு தடவ தியானத்துல உட்கார்ந்தா கூட அது கிருஷ்ணரோட விளையாடணும் அப்படின்றது, அது விளையாடி இருக்கீங்க ம். அப்படின்னா, அது எவ்வளோ ஒரு பெரிய ஒரு விஷயம். அத அத விட்டுட்டு ஃபேஸ் தெரியலன்னு கவலைப்படுறீங்க. அது என்னமோ மேம் அந்த இடத்துல வந்து அவர் அங்க பேசுன வந்து ம். அந்த இடத்துல நீங்க வந்து நல்லா ஃபேஸ் பார்த்திருப்பீங்க. திரும்ப ம், ம். பௌதிகத்துக்கு வந்த அப்புறமா அது ஞாபகம் இருக்காது. அவ்வளதான். ஓ, சரி, சரிங்க மேம். இருக்கலாம். அந்த இடத்துல நல்லா இருந்தது. அது ம். எப்படின்னா, அது ஒரு சோ அந்த ஹேப்பியா இடத்துல இருந்தது. நீங்க வந்து ஹேப்பியா நல்லா பார்த்து, நல்லா வந்து இது பண்ணியிருப்பீங்க. சோ ம். பிசிக்கலா வரும்போது ஒரு சில விஷயங்கள் ஏன் ஞாபகம் இருக்கக்கூடாதுன்னா, இங்க இருக்கிற மாயை வந்து அது மறைச்சிரும் அது. ஓ, சரி, சரிங்க மேம். மேபி ம். அதே மாரி யாராவது நீங்க பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த வாழ்க்கையில அது வந்து ம், ம். பிரச்சனை ஆயிடும். ஓ, அதனால. சரி, சரிங்க மேம். ஒரு சில விஷயங்கள் மாயையில மறைக்கப்படுறது நம்மளோட சேஃப்டிக்கு தான் அது. ம், ம். சரி, சரிங்க மேம். ஆனா செம்மையா இருந்ததுங்க மேம். அந்த அனுபவம் வந்து அ நல்லா இருந்தது. அப்புறம் அந்த பக்கத்துல ஒரு டேபிள்ல பூ, ஃப்ளவர் எல்லாமே வச்சிருந்தாங்க. அது எல்லாமே எனக்கு வெளிய வந்து கூட நல்லா தெரியுது. ம். கிரேட், எல்லாமே கிரேட். நல்லா இருந்ததுங்க மேம். ஆனா சூப்பர். இன்னொன்னுமே ஆ ஒரு நாள் வந்து இங்க குரூப் மெடிடேஷன் பண்ணோம். இங்க பக்கத்துல. நான் கோயம்புத்தூர்ல இருக்கேன் நானு. ம், இங்க ம். பக்கத்துல ஒருத்தங்க வீட்ல வந்து குரூப் மெடிடேஷன் பண்ணோம். கரெக்ட்டா கிருஷ்ண ஜெயந்திக்கு முன்னாடி நாள் நாங்க எல்லாம் அ எதேர்ச்சியா அமைஞ்சது அந்த நாள். அப்படி ஒரு 5ஓ 6 பேர் எல்லாம் சேர்ந்து நாங்க பண்ணும்போது அவங்க மாடியில பிரமிட் கட்டியிருக்காங்க. சக்தி அவங்க வீட்லயா? ஆம், சக்தி இல்ல. அவங்க பேரு ஜானகி. ஆ ஓகே, ஓகே. ம்.
இவன் கரெக்டா வந்து சொன்னா கிரிஜாராஜன் மேம் இருக்காங்களா, அவங்க பிரமிட் அவங்க அந்த ட்ரஸ்ட் இருக்கு இல்லைங்க மேம், அதுக்கு பேக் சைடு இவங்க வச்சிருக்காங்க. ஓகே. பின்னாடி வீடு அவங்க. ம்ஹ்ம். அங்க பண்ணும்போது எனக்கு இந்த கிருஷ்ணருடைய என்னன்னா கிருஷ்ணர் என்ன பண்ணுவாரோ, அந்த குட்டி கிருஷ்ணரா அவர் என்ன பண்ணுவாரோ, நான் அந்த தியானத்துல உட்காரும்போது அவர மாரியே நான் ஆக்ட் பண்ணேன். அது எனக்கு இது முடிக்கும் வந்து இது கிட்டத்தட்ட இது ஒரு 6வது அனுபவம்னு நினைக்கிறேன் அந்த டைம்ல. கரெக்டா ம். வர அனுபவம் எல்லாம் ஒரே டைம்ல வரிசையா வருதுங்க மேம். அதுக்கப்புறம் இப்போ வந்து அப்படியே ஸ்டாப்பா இருக்கு. அது ம். எப்படிங்க மேம்? அப்பதான் நான் ஸ்டார்ட் பண்றேன் தியானமே. சி அதெல்லாமே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. இவ்ளோ நாளா வந்திருக்கு. ஓ. இனிமே வரலையே! அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாம் கூடாது. நீங்க தியானம் பண்ணிட்டே ம். போங்க. இப்ப வந்து நீங்க பார்க்கறது ஒரு சில விஷயங்கள் காட்சியா பார்க்குறீங்க. ம். ம். காட்சி வராத போது, உங்க குணங்கள்ல மாற்றங்கள் இருக்கும். ஆ சரி, சரிங்க மேம். ஸோ தெரியுது. குணங்கள்ல மாற்றங்கள் வரும்போது, காட்சிகள் இருக்காது. ஆ சரி, சரிங்க மேம். ஸோ காட்சிகள் தான் எக்ஸ்பீரியன்ஸ் நெனச்சீங்கன்னா, அது திரும்ப அஞ்ஞானம். ம். ம். ஸோ சரி, சரிங்க மேம். எம்ப்டியா இருக்கு, எதுவுமே இல்ல அப்டின்னும்போது, அந்த இடத்துல உங்க குணங்கள் மாற்றமாகுது. நீங்க வந்து தேவையில்லாத உங்க குணங்கள், உங்க உடல்ல இருக்க தேவையில்லாதது, உங்க மனசுல தேவையில்லாததெல்லாம் தானா வெளியேறுது. ஸோ இந்த ப்ராசஸ் நடக்கும்போது காட்சிகள் இருக்காது. ம். சரிங்க மேம். அது நான் வந்து அப்பதான் ஸ்டார்ட் பண்ணேன். பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, வரிசையா அந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 டேஸா இல்ல 1 மந்த் கூட எடுத்துக்கோங்க. அந்த 1 மந்த்லயே எனக்கு நெறைய அனுபவம் வரிசையா ம். ஒண்ணொண்ணா வந்ததுங்க மேம். ம், ம், ம். நல்லா இருந்தது. இப்போ அந்த கிருஷ்ணர் போல ஆக்ட் பண்ண அன்னைக்கு, எல்லாம் அங்க இருந்து கேட்டாங்க. அவரு என்னலாம் பண்ணுவாரோ, விளையாடுவாரோ, அந்த மாரியெல்லாம் ஆக்ட் பண்ணிட்டு இருந்தேங்க மேம். ம், ம். இதெல்லாம் இது இது எதனாலங்க மேம் இந்த மாரியெல்லாம் வருது? இது எதனாலன்னு சொல்ல முடியாது. நீங்க வந்து ம். எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணத வந்து, அது ரியலா நெனச்சு இங்க ரியாலிட்டில காட்டியிருக்கீங்க. அத அப்படியே வந்து அ என்ன சொல்றது? ஃபுல் ரிசீவ் பண்ணியிருக்கீங்க எக்ஸ்பீரியன்ஸ. வேற ஒண்ணும் கிடையாது. ஓ! அவருடைய அந்த இத வந்து நான் ரிசீவ் பண்ணியிருக்கிறேன். ஆமா, ஆமா, ஆமா. ம்ஹ்ம். சரி, ஸோ சரிங்க. இங்க என்னன்னா, இங்க நீங்க கத்துக்க வேண்டியது அவேர்னஸ். எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் எக்ஸ்பீரியன்ஸ். அந்த எக்ஸ்பீரியன்ஸ வாழ்க்கையில கொண்டு வரக்கூடாது. ம், ம். எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே நம்மளோட லெசன்ஸ். அதுல இருக்கிற லெசன் எடுத்துக்கணுமே தவிர, அங்கேருந்து காப்பி பண்ணி இங்க நம்ம ஆ ஆர்ட்டிஃபிஷியலா இருக்கக்கூடாது. ம், ம். ஸோ அதுவும் ஒரு லெசன். அங்க நம்ம அவேர்னஸ் குறையும்போது அந்த மாரி நடக்கும். ஓ! ஸோ எது நடந்தாலும் எக்ஸ்பீரியன்ஸ்ல என்ஜாய் பண்ணணும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்கறதோ, அதோட இன்வால்வ் ஆகுறதோ இதெல்லாமே என்ஜாய் பண்ணணும். அண்ட் அதே நேரத்துல அ கண் திறந்த பிறகு அது பாடமா இருக்கணுமே தவிர, அத வந்து இங்க ரியாலிட்டில அது கொண்டு வரக்கூடாது. ம்ஹ்ம். இப்போ நான் இத அனுபவமா நம்மளுக்கு வந்தத ஷேர் பண்ணலாம் இல்லைங்க மேம்? அது ஒண்ணும் ஸோ அது அன்கான்ஷியஸா நடக்கும்போது இட்ஸ் ஓகே. ம், கான்ஷியஸா ம். இனிமே இருக்கணும். சரி, சரிங்க மேம். ஸோ இங்க என்னன்னா, நல்ல விஷயம் நடக்கும்போது கான்ஷியஸா நடந்தா எல்லாருமே ஒத்துக்குவாங்க. அதுவே வந்து தேவையில்லாத விஷயங்கள நீங்க கான்ஷியஸா பண்ணும்போது, அப்ப யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. ம், ம். ஸோ அதனால எனிதிங் எக்ஸ்பீரியன்ஸோட இருக்கட்டும். நம்ம வந்து வெளிய காட்டிக்க கூடாது அப்படின்ற ஒரு அ எண்ணம் இருந்தா போதும். அவ்வளோதான். சரி, சரிங்க மேம். சரிங்க மேம். ஓ தேங்க்யூங்க மேம். ஓகேப்பா, ஓகே. ஷர்மிளா பேசுறீங்களா? மேடம், எஸ் வைஷ்ணவி மேடம். வீடியோல வர முடியுமா? ஓகே மேம். எஸ். சொல்லுங்க. மேடம், இன்னைக்கு அமாவாசைல நம்ம முன்னோர்களுக்கெல்லாம் படையல் போடுறது, ம். அந்த மாதிரி எல்லாம் நம்ம பண்ணணுமா மேம்? இது தர்ப்பணம் பண்றது. எல்லாமே வந்து ஆ நமக்கு என்ன சொல்றது? பிஃபோர் மெடிடேஷன் இஸ் எவ்ரிதிங் கரெக்ட். ம். ஸோ நம்ம மெடிடேஷனுக்கு வந்த அப்புறமா, ஆன்மீகத்துல நீங்க ஹையர் ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கு வந்தாச்சு. ஸோ ம். ஹையர் ஸ்பிரிச்சுவாலிட்டில எதுவுமே தேவையில்ல. ஓகே, ஓகே மேம்.
ஸோ நீங்க பூஜைகள், வழிபாடுகள் எல்லாம் பண்ணும்போது, அதுல ஒரு பார்ட் இது. ம். இப்போ நம்ம மெடிடேஷன் அப்படின்றது ஹையஸ்ட் ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கு வந்தாச்சு. ஹையஸ்ட் ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கு வந்தப்புறமா நம்ம இப்போ பூஜைகள் தேவையில்ல, வழிபாடுகள் தேவையில்ல. மூர்த்தி பூஜை அப்படின்னா சிலைய வழிபாடுகள் நமக்கு தேவையில்ல. மந்திர ஜபங்கள் தேவையில்ல. ஸோ இதெல்லாம் தேவையில்லாத போது இந்த இந்த ஒரு இதுவும் கூட தேவை கிடையாது. ஓகே மேம். ஆனா நாங்க வந்து இப்போ பண்றது இல்ல மேம். முன்னாடி தான் பண்ணிட்டே இருந்தோம். ம், இப்போ எனக்கே வேணான்னு தோணுது. ம். ஆனா அது சம்டைம்ஸ் வந்து ஆ சொல்லுவாங்கல்ல மேம், நீ இது பண்ணதுனால உனக்கு வந்து இந்த மாதிரி நடக்குது, தப்பா நடக்குது. See, இது எல்லாமே உங்க ரிசீவிங் தான். நம்ம அந்த மாதிரி நினைச்சுக்கிறோம். யாரோ ஏதோ சொல்லிட்டாங்க அப்படின்னு ஒரு சின்ன ஒரு இடம் கொடுத்தீங்கன்னா அங்க நெகட்டிவ் வந்து உள்ள போயிட்டு அது ஆமான்னு சொல்ல வைக்கும். அவ்வளவுதான். ஒரு சின்ன ஒரு ஓட்டை அது. இது எல்லாமே அவங்க சொல்றாங்க அப்படின்னும் போது அந்த நீங்க ரிசீவ் பண்றீங்கன்னா உங்களுக்குள்ள அந்த ஓட்டை, அந்த நெகட்டிவ் ரிசீவ் பண்ற ஓட்டைய நீங்க ஓபன் பண்ணிருக்கீங்க. மேம் ஆனா சொல்லுவாங்கல்ல மேம், இந்த அமாவாசை டைம் அன்னைக்கு முன்னோர்கள்லாம் வருவாங்கன்னு சொல்லி, அது நிஜமா மேம்? அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல. சரி, முன்னோர்கள் வருவதும் வராததும் அது வந்து எப்படி பொறுத்து இருக்குன்னா, இப்ப நீங்க மெடிடேஷன்ல உட்கார்ந்து உங்க முன்னோர் உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் பெரியவங்க இறந்தவங்கள நீங்க கூப்பிட்டீங்கன்னா வருவாங்க. அது அமாவாசைன்னு கிடையாது, எப்பவும் கிடையாது. அவங்க எல்லாருமே ஆன்ம உலகத்துல இருக்காங்க. ஓ ஓகே ஓகே மேம். எல்லாருமே ஆன்ம உலகத்துல இருக்காங்க. உங்களுக்கு மனப்பூர்வமா நீங்க அவங்கள இன்வைட் பண்றீங்கன்னா எப்ப வேணா வருவாங்க. அமாவாசையில தான் வரணும்னு கிடையாது. ஓ ஓகே அண்ட் ஓகே வந்து ஒரு சிலர் வந்து மேம் அவங்க பெர்த் எடுத்திருப்பாங்கல்ல மேம், அவங்க இன்னொரு பெர்த் எடுத்திருப்பாங்கல்ல. பர்த் எடுத்திருப்பாங்க. பட் ஆனாலும் நம்ம வியூகத்துல அவங்க அங்க இருக்காங்க அப்படின்னும் போது அங்க இன்னொரு உருவமா இருப்பாங்க. இங்க என்னன்னா பர்த் எடுத்தாலும் நம்ம நினைக்கிறதால அங்க அதுக்கு உயிர் வருது. அந்த மாதிரி. சோ இந்த ஒரு ஃபார்மாலிட்டிஸ் எல்லாமே நம்ம அமாவாசையில தர்ப்பணம் விடுறது இதெல்லாம் பண்ணணும்னு தேவை கிடையாது. ஏன்னா ஹையஸ்ட் ஸ்பிரிச்சுவாலிட்டியில எவ்ரிதிங் வந்து நம்ம தியானம் தான். தியானம் பண்ணாலே எல்லாமே நீங்க அப்படி ஏதாவது செய்யணும், பெரியவங்களுக்காக செய்யணும், இந்த மாதிரி ஆஸ்பீஷியஸ் டேல செய்யணும் அப்படின்னும் போது அன்னதானத்துக்கு நீங்க பே பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எல்லா சென்டர்ஸ் இருக்கு, வாணியம்பாடி அகத்தியர் ஆசிரமம் இருக்கு. நம்ம ஆசிரமங்கள்ல நீங்க அவங்கள நினைச்சு ஏதாவது செய்யணும்னா அவங்க பேர்ல அன்னதானத்துக்கு நீங்க பே பண்ணுங்க. ஒரு டெத் டே ஆகட்டும், அவங்களோட பர்த்டேவோ இல்ல அவங்க இந்த மாதிரி அமாவாசையில அவங்களுக்கு ஏதாவது நீங்க செய்யணும்னு நினைக்கும் போது மத்த ஃபார்மாலிட்டிஸ் இனிமே தேவையில்லை. நம்ம எந்த ஒரு அக்கேஷன் ஆனாலும் அன்னதானத்துக்கு நமக்கு ட்ரஸ்ட் அக்கவுண்ட் இருக்கு, டைரக்டா அன்னதானத்துக்கு போட்டுருங்க. இப்ப நாங்க எல்லாம் பாத்தீங்கன்னா யார் பர்த்டேனாலும் ஃபர்ஸ்ட் அன்னதானம் ட்ரஸ்ட்ல போட்டுருவோம். நாங்க யார் மேரேஜ் டே ஆனாலும் அன்னதானம், எந்த ஒரு அக்கேஷன் ஆனாலும் ஏதாவது ஒரு நல்லது வீட்டுல ஏதோ ஒரு கிரகப்பிரவேசமோ ஒரு எது நடந்தாலும் அங்க ஃபர்ஸ்ட் ஒரு அமௌண்ட் நாங்க போட்டுருவோம். பிகாஸ் இப்ப எந்த ஃபார்மாலிட்டிஸ் விட்டாச்சு, நமக்கு எந்த ஃபார்மாலிட்டிஸ் கிடையாது, எந்த ஒரு இதுவும் கிடையாது. அதனால எனி அக்கேஷன் டைரக்டா ட்ரஸ்ட் அக்கவுண்ட்ல நமக்கு எனக்கு என்ன தோணுதோ அந்த அமௌண்ட் அன்னைக்கு அன்னதானத்துல நம்ம போட வேண்டியதுதான். சோ அப்படி நினைக்கும் போது இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் இருக்கு மேம். பையனோட நான் முன்னாடி உங்ககிட்ட பையன் என்ன படிக்கிறான்? 8th மேம். 8th தானே? 8th. ஆமா, அப்பவே ரொம்பன்னு சொல்றீங்க. இன்னும் போக போக இன்னும் பிக்சர் காட்டுவாங்க. அப்ப எல்லாம் என்ன சொல்ல போறீங்க? ஐயோ முடியல மேம். எப்ப பார்த்தாலும் பொண்ணை வந்து அடிச்சுட்டே இருக்கான், ஏதாச்சும் ஒரு கிண்டல் பண்ணிட்டே இருக்கான். அதான் மேம் நான் நினைச்சிருக்கேன் மேம், கண்டிப்பா இவ ரியாக்ட் பண்ற வரைக்கும் தான் அங்க அவன் வந்து அள வைப்பான். இவளை வந்து ரியாக்டே பண்ணாம கொஞ்சம் பொறுத்துக்க சொல்லுங்க. கொஞ்சம் பொறுத்துக்கிட்டா இவ அப்படின்னா அங்க ரியாக்ஷன் இல்லையேன்னா அவனுக்கு பண்ண தோணாது. நான் அதான் சொல்றேன், நீ அமைதியா இரு, ஒன்னும் சொல்லாத, பதில் பேசாதன்னு தான் நான் சொல்றேன்.
அது எல்லாமே வந்து பிரதர் அண்ட் சிஸ்டர்ல குடுத்து வாங்குறது எல்லாமே வந்து முன்ஜென்ம கர்மா எதிரிகளா தானே தான் மேம். இருப்பாங்க. அந்த எதிரியோட ரிஃப்ளெக்ஷன் தான் இது எல்லாமே. அத அதான் வந்து மேம். எதுவும் என் பண்ண சோலுக்கும் முடியாது. என் பையன் சோலுக்கும் முன் ஜென்மத்துல ஏதோ ஒண்ணு இருந்திருக்கும் மேம். அவன் அதனாலதான் கட்டாயமா நான் கண்டிப்பா இப்ப வந்து குழந்தைங்க, வைஃப் அண்ட் ஹஸ்பண்ட் எல்லாமே நம்ம முன் ஜென்மத்துல வந்து பார்த்தோம்னா, ஆல்மோஸ்ட் எதிரிகளா தான் இருப்பாங்க. ஏன்னா பத்ரிஜிய வந்து நம்ம நாங்க கேட்போம் நைஸா. உங்க வைஃப் எல்லாம் உங்க முன்பிறவியில யாருங்க? அப்படின்னு வந்து கேட்டா, ஒரு செகண்ட் கூட யோசிக்காம என்னோட எதிரி அப்படின்னு சொல்லுவாரு. எல்லாருமே வந்து நாங்க சிரிப்போம். பட் ஆனாலும் அவங்க ஜோக்கா சொன்னாலும் அதுதான் உண்மை அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு எதிரிக்கு தான் ஒருத்தரோட ஒருத்தருக்கு வந்து நெறைய கர்மா கனெக்ஷன்ஸ் இருக்குமா. அந்த கனெக்ஷன்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகணும்னா, ஒரு ஃபேமிலியா நம்ம வந்து பிளான் பண்ணா தான் அந்த சோல் பிளான் அந்த ம், இதெல்லாம் போகுமா. இப்ப இவங்க ம். அடிச்சுக்கிறாங்க, இவள அடிக்கிறாங்கன்னா, அங்க ஏதோ ஒரு முன்ஜென்ம கனெக்ஷன் இருக்கு. அது அது அத அவள இவளுக்கே வந்து தெரியுது தியானத்துல மேம். பார்த்து ஆ பார்க்க சொல்லுங்க. அந்த ட்ரை பண்ண சொல்லுங்க. எனக்கு என்ன அண்ணனோட என்ன கனெக்ஷன் இருக்கு? ஏன் இந்த மாரி நடக்குது? அவள வந்து மெடிடேஷன்ல கொஸ்டின் ம். பண்ண சொல்லுங்க. அதான் மேம் இவளே சொல்றா 2 டேஸ் முன்னாடி. நம்ம முற்பிறவிகள்ல இந்த சோலுக்கு நம்ம ஏதாச்சும் பண்ணிருப்போம்லம்மா. அதனாலதான் கண்டிப்பா அந்த மாரி. ஆமா, ஆமா. நம்ம பண்ணிருப்போம்னு சொன்னேனா. ம். ஆ அதான் மேம். மேம் அப்புறம் மெடிடேஷன்ல வந்து இப்போலாம் கொஞ்சம் தூக்கம் வருது மேம். அதனால ஒண்ணும் ப்ராப்ளம் இல்லையா? தூங்குனா நீங்க வந்து உட்கார முடியாது. உட்கார்ந்து தானே இருக்கீங்க. அப்படியே சாஞ்சிடுறேன் மேம். உட்கார்ந்து அப்படியே சாஞ்சிடுறேன். அது ஓகே. விடுங்க. ஏன்னா வந்து பாடி வந்து என்ன நீடோ, அது வந்து தானா தியானத்துல நடக்கும். நீங்க ரொம்ப வந்து களைச்சு போனாலும், உடல் வந்து அந்த மாரி ஆ பட் ரொம்ப ஆனா அப்புறம் டே ஃபுல்லா எனர்ஜெட்டிக்கா தான் மேம் இருக்கு. மத்தியானம் கூட அவ்வளதான். தூக்கமே இல்ல. டிஃபரெண்ட் ஆ. ஸ்டேட்ஸ் உங்களுக்கு வந்து ஒவ்வொரு நிலையா மாறுது இல்லையா? ஸோ அதனால ப்ரீவியஸா இருக்கிற மாதிரி இருக்காது. நிலை மாறிடுச்சு. ஸோ இந்த ம், நிலை ம். மாறும்போது இந்த ஒரு சாயற மாரி இருக்காது. மாறிடும். ஓ! ஆ, ஆ, ஆ. அவ என்னமோ சொல்ல லேசியா அந்த விரும்புறாளா? மாரிலாம் இல்ல. அவ பிரதன்யா வந்து ஏதாவது பேசுறீங்க? பிரதன்யா. ஐயோ! அட்டிக்கண்ணையா. இல்லையா மேம், இல்லையா மேம். அவ சொன்னா இன்னைக்கு ஆனா, பானா சத்தின்னு சொன்னேன்ல. ஆனா மேம் வந்து ஆனா, அப்பானா சத்தின்னு எஸ். சொன்னாங்க. கரெக்ட். ஆனானா உள் மூச்சு அது சொல்லிட்டே இருந்தா. ம். இவளுக்கு வந்து நெறைய இன்ட்ரெஸ்ட் இருக்கு மேம் மெடிடேஷன்ல. நான் ம். சொல்லணும்னு அவசியமே இல்ல. அவளே உட்கார்ந்துடுறா. எல்லாம் நைட்டு சோல் நான் பண்ணும்போது. கிரேவிங் தான். அங்க வயசோட சம்பந்தமே கிடையாது. சோல் கிரேவிங் தான் எல்லாமே. ஓ! ஓகே, ஓகே, ஓகே மேம். ஏன்னா, கண்டிப்பா வர்றேன் மேம் சோல் வந்து நாளைக்கு. மெச்சூர் சோலா இருக்கும்போது, அ இந்த பௌதிக உடலோட வயசு வந்து சம்மந்தப்படாது. ம். ம், ம், ம். ஸோ சோலோட ஓகே. மெச்சூரிட்டி இருக்கு அவளுக்கு. ஓ! ஓகே, ஓகே, ஓகே மேம். சோல் மெச்சூரா இருக்கும்போது தான் எல்லா விஷயங்கள் ஈஸியா புரியும். ஸோ இந்த வயசுல நம்ம வந்து அந்த வயசுல இருக்கும்போது நமக்கு இவ்ளோ புரிஞ்சிருக்காது. ஆ. ஏன்னா, இங்க வந்து சோல் மெச்சூரிட்டி இருக்கு. எப்பவுமே நம்ம குழந்தைங்க நம்மள விட உயர்ந்தவங்க தான். ஹையஸ்ட் ம். சோல்ஸ் தான் ஒருத்தருக்கு வந்து ஒரு குழந்தை பொறக்குது அப்படின்னா, நம்மள விட பேரண்ட்ஸ விட குழந்தைங்க ஹையஸ்ட் சோல்ஸ் தான். 100% ஹையஸ்ட் சோல்ஸா தான் இருப்பாங்க. அதுல எந்த டவுட்டும் கிடையாது. ம், ம், இப்போ ம். பிசிக்கலா ஏதோ சரியா படிக்கல, ஏதோ ஒரு சரியா இல்ல அப்படின்னும்போது, நம்மள விட குறைச்சு நம்ம பார்க்குறோம். கிடையாது. அதுக்கு ஏதாவது காரணம், ஒரு கட்டாயமான ஒரு பெரிய காரணம் இருக்கும். ம். ஸோ நெறைய பசங்க வந்து ஆ படிப்புல நல்லா இருக்க மாட்டாங்க. ஆனா, அவங்களுக்கு ஸ்பிரிச்சுவாலிட்டி நல்லா புரியும். எப்பவுமே வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டி நல்லா புரியறவங்களுக்கு, பௌதிகமான பல விஷயங்கள் சிம்பிள் சிம்பிள் விஷயங்கள் கூட புரியாது அவங்களுக்கு. ம், ஏன்னா, ம், அவங்க ம். அதெல்லாம் எப்பயோ முடிச்சுட்டாங்க பௌதிகமான விஷயங்கள். ஆன்மீகம் தான் அவங்களுக்கு நெறைய புரியும். பெரிய ம், பெரிய மகான்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு சின்ன குடும்ப விஷயங்கள் எல்லாமே தெரியாது அவங்களுக்கு. ம், ம். அதுல பற்றே இருக்காது அவங்களுக்கு. ஆ. ஓகே, ஓகே, ஓகே மேம். சோ, அதனால இவங்களுக்கு எதுவே தெரியலையே, இவ தியானம் பண்றா, எல்லாம் பண்றா, ஆனா மக்கா இருக்காங்களே, அப்படி கம்பேர் பண்ணக்கூடாது. ம், ம், ம். ஓகே, ஓகே, ஓகே மேம். பட் பிரதன்யா பொறுத்தவரைக்கும் ஷி இஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாமே நல்லா புரிஞ்சுக்கிறா. ஆ, ஆ, ஆ. ஷி இஸ் அதான் கிளவர். மேம். பிசிக்கலாவும் அவ கிளவரா தான் இருக்கா. ம்.
அதான் மேம் பையனும் மெடிடேஷன் வந்தா நல்லா இருக்கும். ஆனா பண்றதே இல்ல. ம். சொன்னாலுமே கேக்குறது இல்ல. ம், ம். நீங்க சுத்தமா சொல்லுங்க படிக்கிறது அதுதான். இல்ல மேம். பட் ஆனா நீங்க வந்து வாட்டர் ஃபில்டர் மேல பிரமிட் வச்சிருக்கீங்க இல்லையா? மேம் பிளாஸ்டிக் பிரமிட் இருக்கு மேம். அது வைக்கலாமா மேம்? நீங்க வந்து வாட்டர் மேல வச்சிட்டீங்கன்னா, அந்த ஆ. வாட்டர் எனர்ஜைஸ் வாட்டர் எல்லாரும் குடிப்பாங்க. ஸோ அவங்க தியானம் பண்ணலைன்னாலும், அந்த எனர்ஜைஸ் வாட்டர் குடிக்க குடிக்க அது அவங்களுக்குள்ள மாற்றம் வரும். ட்ரிங்கிங் ஓகே வாட்டர் ஓகே நீங்க மேம். என்ன பண்றீங்களோ, ஏது பண்றீங்களோ, அது மேல பிரமிட் கம்பல்சரி இருக்கணும். மேம் நம்ம இப்போ கேப் போடுறோம்ல மேம், அந்த பிரமிட் கூட வைக்கலாமா? வைக்கலாம், வைக்கலாம். எனி பிரமிட் நீங்க ட்ரிங்கிங் வாட்டர் மேல கம்பல்சரி. நீங்க மட்டும் இல்ல, எல்லாருமே ட்ரிங்கிங் வாட்டர் மேல பிரமிட் 100% வைக்கணும். ஏன்னா, நம்ம வீட்ல நம்ம செய்றோம். மத்தவங்க செய்ய மாட்டாங்க. செய்யாதவங்களுக்கு எனர்ஜி எப்படி கிடைக்கும்? ஸோ இந்த பிரமிட் எனர்ஜிஸ் நம்ம வந்து அதுல வைக்கும்போது, அந்த எனர்ஜிஸ் அதுல இறங்கிட்டே இருக்கும். ஸோ அந்த எனர்ஜைஸ் வாட்டர் குடிக்க 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 அவங்களுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா மாற்றம் வந்து நம்ம செய்யறது கண்ணுக்கு நல்லா தெரிஞ்சு, நானும் மெடிடேஷனுக்கு வரணும் அப்படின்னு இன்னைக்கு இல்லனாலும் நாளைக்கு கட்டாயமா வருவாங்க. ஓகே மேம். பண்றேன் மேம். ஸோ நீங்க அவங்க சாப்பிடுற ஃபுட், ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், குக்டு ஃபுட் மேல எல்லாமே பிரமிட்ஸ் வந்து வச்சுட்டே வாங்க. ஓகே ஓகே மேம். கண்டிப்பா மேம். ம். அண்ட் ஹேங்கிங் பிரமிட் வச்சிருக்கீங்களா வீட்ல? மேம் அது ஓப்பன் பிரமிட் தான் மேம் இருக்கு. அது நான் வந்து அதாவது நீங்க நீங்க அந்த ஹேங்கிங் உட்டன்ல பிரமிட் இருக்குன்னு ஒண்ணு வாங்குங்க. இவ்ளோ பண்றீங்க மெடிடேஷன், ஒரு ஹேங்கிங் பிரமிட் கட்டாயமா வச்சுக்கோங்க. பிரமிட்ல ஒண்ணு இருக்கு அப்படின்றது கிடையாது. ஹேங்கிங் பிரமிட் கம்பல்சரி இருக்கணும். அத தாண்டி கேப்ஸ் இருக்கலாம், எத்தன வேணா இருக்கலாம், தப்பே கிடையாது. நம்பர் ஆஃப் பிரமிட்ஸ் எவ்வளவு வேணா இருக்கலாம். தப்பே கிடையாது. ஆனா அதாவது நம்ம ஓப்பன் பிரமிட் 2 by 2 இன்ச்சஸ்ல மட்டும் ஒண்ணே ஒண்ணு இருக்கு மேம் இப்போதைக்கு. அது வந்து இட்ஸ் ஓகே. பட் ஆனா நீங்க இந்த நான் சொல்ற பிரமிட் அந்த மல்டிபிள் பிரமிட்ஸ் வாங்குனீங்கன்னா ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். அது மட்டும் ஓகே நீங்க மேம். ஒண்ணு அது வாங்கி என்ன பிரைஸ் மேம் வருது இப்போ? அது வந்து நீங்க மெசேஜ் பண்ணுங்க. நான் உங்களுக்கு சொல்றேன் நான். ஓகே மேம். அது அது வர்றேன் மேம். அது வாங்குறதுக்கு நான் வர்றேன் ஆமா, மேம் உங்க நீங்க வீட்டுக்கு. வந்தா தான் அது பார்சல் எல்லாம் அது ரெடி வரும்போது ஸ்டாக்கா இருக்குமா மேம்? இல்லன்னா நீங்க ஆர்டர் பண்ணி ஆ தான் குடுப்பீங்க? என்கிட்ட இருக்கும். 1, 2 நான் எப்பவுமே ஸ்டாக் பண்ணி தான் வச்சிருப்பேன். ஏன்னா நெறைய பேர் தூரத்துல இருந்து வருவாங்க. சடனா எனக்கு ஆர்டர் போட்டா வராது. நான் ஆர்டர் ஆ. போட்டு நான் எனக்கு வரணும்னா சம் மந்த்ஸ் ஆகும் எனக்கு. அதனால நான் ஒரு 2, 3 ஸ்பேர் வச்சிருப்பேன் நானு. 2 by 2 இருக்குல்ல மேம்? எஸ். அதுதான் நான் சொல்றது. அதுதான் ஹேங்கிங் பிரமிட். 2 by 2 நீங்க மல்டிபிள் மல்டிபிள் பிரமிட்ஸ் வரும். அது ஒண்ணு அது வந்து ஒரு மினிமம் சைஸ் தான் அது. அது கரெக்ட்டா வாங்கிக்கோங்க. அதுவே நெறைய பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு குடுக்கும். ம். சரி ஓகே மேம். எஸ். நான் உங்களுக்கு மெசேஜ் பண்றேன் எஸ், மேம் எஸ். நீங்க வர்றதுக்கு முன்னாடி. மெசேஜ் 2 பண்ணுங்க. டேஸ் முன்னாடி. ஷூர், ஆ ஷூர். ஓகே மேம். ஓகே மேம். தேங்க் யூ மேம். தேங்க் யூ. ரேணுகா தேவி சொல்லுங்க. குட் ஈவினிங் மேம். குட் குட் ஈவினிங். ஈவினிங் ஆல் வீடியோல மாஸ்டர். வரீங்களா? மேம் வெளியே இருக்கேங்க மேம், கடையில இருக்கேன். சரி, ஓகே. மேம் இப்ப நார்மலா நம்ம படுக்கிற இடத்துக்கிட்ட உட்கார்ந்து மெடிடேஷன் பண்ணா ஒரு 1 hour தான் மாஸ்டர் உட்கார முடியுது என்னால. ம், அப்படியே படுத்து செஞ்சுட்டு மெடிடேஷன் முடிச்சுட்டு அப்படியே நான் படுத்து தூங்கிடுவேன் மேம். இதே ம், நான் பிரமிடு கீழே நேத்தெல்லாம் உட்காந்துருந்தேன் மேம். அவ்வளோ ம், எனர்ஜி மேம். டெய்லி ம், உட்கார்றதுதான் பிரமிடு கீழே நைட் உட்காந்துருவேன். ம். அது நேத்து நைட்டு மேம் 11 மணிக்கு கரெக்டா உட்காந்தேன் மேம். கரெக்டா பார்த்துட்டு உட்காந்தேன். காலையில 5:45 தாங்க மேம் கண்ணே முழிக்க முடிஞ்சது. சூப்பர், சூப்பர், சூப்பர். அவ்வளோ நல்லா இருந்தது மேம் நேத்து. இப்போ இன்னைக்கு அமாவாசை இல்ல. சோ இதோட எஃபெக்ட் எஸ் வந்து மேம். முன்னாடி பின்னாடி நாள் கூட இருக்கும். எஸ் மேம். அந்த அமாவாசை எஃபெக்ட். சூப்பர். ஜஸ்ட் அந்த எனர்ஜிஸ்க்கு நம்ம கனெக்ட் ஆயிட்டாலே டைம் இருக்காது. எஸ் மேம். டைம் போறது தெரியாது. நம்ம கனெக்ட் ஆகுறது தான் இங்க பிரச்சனையே. எல்லாருக்குமே அந்த எனர்ஜிஸோட கனெக்ட் ஆறது தான் பிரச்சனை. எப்போ ஒரு வாட்டி கனெக்ட் ஆயிட்டோமோ, அப்புறமா ஒண்ணுமே இருக்காது. அதுக்கு தான் நான் வந்து நெறைய பண்றவங்க நைட்ல உட்காருங்க அப்படின்னு சொல்றேன். டே டைம்லன்னா நமக்கு வந்து அடுத்தடுத்து அது பண்ணணும், இது பண்ணணும். மைண்ட் வந்து உட்கார விடாது. இப்ப நைட்டுன்னு வச்சுக்கோங்க. நைட்டு கம்ப்ளீட்டா நம்ம பர்சனல் டைம். நம்ம எஸ் எந்த மேம். வேலையும் இருக்காது. யாரும் நம்மள டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. அது நம்ம பர்சனல் டைம். அந்த டைம்ல உட்காரும்போது தான் இந்த மாரி
சூப்பரா பண்ண முடியும். மேம் ஒரு கொஸ்டின் மேம். சொல்லுங்க. என் பையன் மெடிடேஷன் பண்ண மாட்டான். ஆனா அந்த பிரமிடு கீழ உட்கார்ந்து ஃபோன் நோண்டுறது எல்லாம் பண்ணுவான். அவனுக்கு அது ரிசீவ் ஆகும்ல மேம்? இங்க ரிசீவ் அப்படின்றது என்னன்னா, மைண்ட் எம்ப்டி ஆனாதான் ரிசீவ் ஆகும். எஸ். மைண்ட் எம்ப்டியா இருக்கும்போது ஒரு அவங்க பாக்குறாங்க, போனை பாக்குறாங்க, நோண்டுறாங்க, ஏதோ பண்றாங்க. நடுவுல அப்பப்போ எம்ப்டி ஆகும் இல்லையா? அந்த இடத்துல ரிசீவ் ஆகும். ஓகே மேம். சோ வீட்ல அந்த பிரமிடு இருந்தாலே அது ஒரு எனர்ஜி தான் மேடம். அதனால நம்ம பிரச்சனை கிடையாது. அண்ட் மெயினா சாப்பிடுற பொருளு, தண்ணியில நீங்க பிரமிடு வச்சு குடுத்தீங்கன்னா, அந்த எனர்ஜிஸ் அவங்களுக்கு டைரக்ட்டா ரீச் ஆகும். எஸ் மேம். அது மட்டும் பார்த்துக்கோங்க. தண்ணி மறக்கவே மறக்காதீங்க. ஏன்னா, ஹையஸ்ட் ரிசீவிங் கெப்பாசிட்டி தண்ணியில தான் இருக்கு. செம்மையா வந்து தண்ணி வந்து எனர்ஜிய ரிசீவ் பண்ணும். சோ அந்த தண்ணிய குடிக்கும்போதே அவங்களுக்கு அந்த எனர்ஜி ரிசீவ் ஆயிட்டே வரும். கொஞ்சம் கொஞ்சமா மாற்றம் வரும். எஸ் மேம். தேங்க் யூ மேம். தேங்க் யூ. எஸ் மாஸ்டர்ஸ், வேற யாருக்காவது டவுட்ஸ் இருக்கா? நம்ம தியானத்துக்கு போயிடலாமா? ஓகே. ஸோ எல்லாருமே தியானம் தெரியும்னு நினைக்கிறேன். எல்லாருமே அழகா உட்காந்துக்கோங்க. உங்களோட டிஸ்டர்பன்ஸ், ஃபோன் எல்லாமே சைலண்ட்ல வச்சுட்டு தண்ணி குடிச்சிட்டு உட்காருங்க. கை